இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளை, ஆதியாகமத்திலே 11ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அங்கே பாபேல் கோபுரத்தை மக்கள் கட்டினார்கள் என்று நம்ம படிக்கிறது என்ன? உலகெங்கும் ஒரே மொழி நிலவியது. ஒரு மொழி தான், வேற மொழிகள் கிடையாது. ஆகவே அவர்கள் பாபேல் கோபுரத்தை கட்டுகிறார்கள். கட்டின உடனே அவர்கள் அதன் உச்சிக்கு போய் அதில் நின்று அவர்கள் கடவுளை பார்த்து ஒரு சேலஞ்ச் பண்றாங்க. கடவுளை எதிர்க்கிற மனநிலையில் அவர் வருகிறார்கள். ஏனென்றால் அங்கிருந்து பூமியை பார்க்க மிக உயரத்தில் நிற்பதாக அவர்களுக்கு தெரிகிறது. ஆகவே அங்கே வானம் என்பது மிக தொடுதூரத்தில் இருப்பதை போன்ற உணர்வு அவர்களுக்கு உண்டாகிறது. ஆகவேதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஓஹோ, நீங்க வானத்தில் இருக்கிறீங்க, நாங்கள்லாம் பூமியில இருக்கிறோம், பாருங்க இப்போ உங்க இடத்துக்கு நாங்களே வந்துடுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான அந்த ஒரு அறிவு இருக்கிறதாக நினைத்து அவர்கள் செய்த அந்த ஒரு காரியம். ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த உச்சிக்கு நின்று அவர்கள் வில்லிலே அம்பெய்து அவர்கள் அந்த வானத்தை நோக்கி ஒரு ஒரு அம்பை விடுகிறதை பார்க்கிறோம். வாட் மேட் பீப்புள்! பட் நாட் ஓன்லி தெம், நாமளும் சில நேரம் இப்படிதான் செய்கிறோம். ஆமாங்க, நம்ம கடவுளை சேலஞ்ச் பண்ணுறோம் தெரியுமா? நம்ம சில நேரம் ஆமாம், நம்ம ஒன்றும் இல்லாமல் தான் இந்த உலகத்துக்கு வந்தோம். ஆனால் நமக்கு எல்லாமே கிடைச்ச உடனே நமக்கு ஒரு மெத்தனம் வந்துடும் பாருங்க, ஒரு சேலஞ்ச் வந்துடும் பாருங்க. கடவுளே அப்படியே ஏகதாளமாக நம்ம சில நேரம் நம்ம குரலில் நம்ம சொல்லுவாய் பெரிய அவங்க ஏரியாவோ அப்படிங்கிற மனப்பான்மை நமக்கு ஒரு நிறைய பேருக்கு செஞ்சுருக்கிறோம். நான் என்னுடைய தெரிந்தவர்கள் அது மாதிரிலாம் சொல்லக்கூட கேட்டிருக்கிறேன். ஆமாம் ஆமாம், பெரிய கடவுள் இப்படி சொல்லுகிற அந்த ஒரு ஏகதாளமான ஒரு எண்ணம் பாருங்க. கடவுள் இல்லை என்று சொல்பவன் முட்டாள் என்று சிராக் ஆகமத்தில் எழுதியிருக்கிறது. முட்டாள் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அது ஒரு பெரிய வார்த்தை தான், ஆனால் நிஜமானது. பாருங்க, கடவுளை எதிர்ப்பதும் முட்டாள்தனத்தை விட பெரிய முட்டாள்தனம். கடவுளை எதிர்ப்பது என்பது, அதுக்கு இல்லைன்னு சொல்றது பரவாயில்ல, ஆனால் எதிர்ப்பது என்பது அப்படி பாருங்க. அப்படி அந்த பாபேல் கோபுரம் கட்டினவர்கள் அப்படி செய்தார்கள். ஆகவே கடவுள் என்ன செய்தார்? ஓஹோ, கடவுள் என்ன செய்கிறார்? மிக அமைதியாக அவர்கள் மொழிகளை குழப்பி விட்டார். அவர் மொழியை பல மொழிகளாக மாற்றினார் என்று நிறைய பேருக்கு அது புரியாமல் போயிடுச்சு. இவன் என்ன சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான்னு தெரியாமல் போயிடுச்சு. ஓஹோ, அவன் நம்மளை மாதிரி பேசுகிறான்னு சொல்லி அவன் இவனோட சேர்ந்து இவனை மாதிரி பேசுகிறான்னு சொல்லி இப்படி சேர்ந்து அவர்கள் இனமாக மாறினார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி பல இனங்களாக அவர்கள் மாறி போனார்கள். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? வந்ததோ சாவினால் அவர் சாவை அழித்து உயிர்ப்பை அவர் கொண்டு வந்து அவர் மேலேறி செல்லும் பொழுது அவர் என்ன செய்தார்? எல்லா இனத்தாருக்கும் நீங்க போய் நற்செய்தி அறிவிங்க அப்படின்னு சொல்லி சீடர்களை அனுப்பினார். பல இனங்கள் அங்கே உருவாயிற்று, பல மொழி இனங்கள். ஆனால் எல்லா இனத்தாரையும் மறுபடியும் ஒன்னா சேருங்க அப்படின்னு சொல்ற டைம் அதான். காலம் நேரம் வந்த பொழுது, காலம் நிறைவேற்ற பொழுது கடவுள் தம் ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு மீட்கும்படி அனுப்பினார் என்ற வார்த்தையை நம்ம படிக்கிறோம். அப்படித்தானே மத்தேயுல படிக்கிறோம், இப்படிலாம் படிக்கிறோம். அப்போ அந்த காலம் நிறைவேற்ற பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து மேலெழுந்து சென்ற பொழுது அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தை, உலகெங்கும் சென்று எல்லா இனத்தாரையும் என் சீடராக்குங்கள் என்று சொன்னார். அவர் சீடராக ஏன் ஆக்கணும்? ஏன்னா கடவுள் எதற்கு தன் மகனை உலகிற்கு அனுப்பினார்? மக்களை மீட்கும்படி அனுப்பினார். அப்போ மீட்பு ஒன்று தேவைப்படுகிறது என்றா, இங்கே இருந்த பெரும் பணக்காரர்களும் பெரும் மகிழ்ச்சியில் குபேரத்தனமாக வாழ்ந்தவர்களுக்கும் அந்த மீட்பு தேவைப்படுகிறது. அப்போ கடவுள் பார்வையில் அது ஒரு வாழ்க்கையே அல்ல, இல்லையா? ஏனென்றால் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் இங்கே சுகபோகங்கள் இருந்தாலும், முட்டி வலிக்குது, இதயத்துல ஓட்ட, மூளையில பிரச்சனை, கை கால் இழுத்துக்குது, எல்லா வேலையும் நடக்குதுங்க. ஆமா. அப்புறம் அந்த பணத்தினால், அந்த செல்வத்தினால் பெரிய பிரச்சனை. கொள்ளையிடுகிறார்கள், அந்த பணத்தை கொள்ளையிட்டுக் கொள்கிறார்கள். அந்த பணத்தை பேங்க்ல போட்டால் கவர்மெண்ட் ஏதோ ஒரு பெயர்ல அதுவும் கொள்ளையடிக்கிறது. அந்த இன்ட்ரெஸ்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்லி கொள்ளையடிக்கிறது. இப்படி பணத்தை வைத்து பல காரியங்கள் நடக்கிறது. வீட்டில் கொள்ளை, பேங்க்ல போட்டா கவர்மெண்ட்டும் கொள்ளையடிக்கிறது. இந்த பணத்தை எடுத்து அங்கே போடலாமா, அதை எடுத்து இங்கே போடலாமா அப்படிங்கிறது. இது ஒரு பிரிவினர் இப்படி இருக்கிறார்கள். எந்த பணம் எப்போ நம்ம விட்டு போகுமோ அப்படின்ற ஒரு சில பிரிவினரை நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் உழைச்சிட்டோம், கொஞ்சம் காசு வந்துருச்சு, உடனே நம்ம வீடை வாங்குவோம், அதை வாங்குவோம், இதை வாங்குவோம்னு சொல்லி இஎம்ஐயில் போய் மாட்டி அந்த கடன் மேல் கடனாக இப்படி பல காரியங்கள் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆகவே அந்த செல்வ செழிப்பும் பணமும் இப்படியெல்லாம் இவையெல்லாம் என்ன கொண்டு வருகிறது? சோர்வை, தோல்வியை, ஒரு இதுக்கு மேலே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்றும் இல்லை, மைண்டே அப்படியே பிளாங்க் ஆகிற ஒரு நிலைமை. சில பேர் பாவங்களை கட்டிக்கொள்கிற
அந்த சூழ்நிலைக்குள் அந்த பணங்கள் தள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்ம பார்க்கிற இந்த ஒரு காரியம் என்பது என்ன? இது நமக்கு திருப்தியை கொண்டு வந்து விட்டதா? இந்த உலக வாழ்க்கை ஒரு திருப்தியான, நோயற்ற, பணக்குறைவற்ற, சமாதானமுள்ள இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்காவது இருக்குதுங்களா? இருக்குது, சில பேருக்கு மட்டும். அந்த சில பேர் யார் தெரியுமா? அதுதான் கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு அது இருக்கு. அதுதான் ஆண்டவர் சொன்னார், இறையரசு உங்களிடையே இருக்கிறது, வந்துவிட்டது, உங்களிடையே இருக்கிறது என்று சொன்னார். அப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து அவருக்குள் வாழ்பவர்களுக்கு இந்த ஒரு மீட்பு வந்து விடுகிறது. அப்போ வாட் இஸ் மீட்பு என்பது நமக்கு புரிகிறது. மீட்பு என்பது என்ன? இந்த உலகத்திலே வாழ்வது தான் மீட்பு. வானகத்திற்கு போவதில்லை, அது வேறு ஒரு கதை, அது வேறு ஒரு பார்ட், அது வேறு ஒரு நிலை. ஆனால் இந்த உலகத்திலே வாழ்வது தான் மீட்பு. அதுதான் இயேசு கொண்டு வந்தார். இயேசு அதற்கு மேலான காரியத்தையும் கொண்டு வந்தார். அதுக்கு அடுத்தப்புறம் முதல்ல மீட்கப்படணும். ரட்சிக்கப்படுவது என்பது முதலில் முக்கியமான ஒன்று. ஏன் இந்த ரட்சிப்பு என்பது தேவையா இருக்கிறது? படிக்கலாமா? படித்தா நமக்கு புரிஞ்சிடும் இந்த மீட்பு என்பது எதற்கு தேவையா இருக்கிறது. படிக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி அதிகாரம் 20 வசனங்கள் 19 to 23. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். எதற்கு மூடி வைத்திருந்தால் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு அடிச்சு கொண்டுட்டாங்க. அடுத்தது அவரை சார்ந்த ஒவ்வொருவரையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சீடர்கள் எல்லாம் பயந்து ஒழுங்கி போய் தான் எங்கே இருக்கிறோன்னு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு ஒரு ரூமுக்குள்ளே ஒழிஞ்சு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் இயேசு உயிர்த்து விட்டார். உயிர்த்த இயேசு என்ன செய்கிறார்? இதோ இப்போ இங்கே வருகிறார் பாருங்க. இப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். அமைதி இஸ் தமிழ் வேர்டு. ஓகே, சமாதானம். தட்ஸ் அ பீஸ். பீஸ்ன்றது சமாதானம். அப்போ ஓகே, இதுக்குள்ள போக வேணாம். ஆகவே பீஸ் பி வித் யூ, பீஸ் பி டு யூ என்று சொல்கிற இயேசுவை நம்ம பாருங்க. உங்கள் உள்ளம் அலைபாய்கிறது, அலைபாய்கிறது. ஆகவே அமைதியாகுங்க என்று, சமாதானமாகுங்க என்று சொல்கிறார். இவ்வாறு சொல்லிவின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டி, நான் தான் இயேசு, என்னை இப்படிலாம் அடிச்சாங்க கொண்டாங்க, நான் தான் பாரு, எனக்கு காயம்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியதை போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர்கள் மேல் ஊதினார். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஊதினார். அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கும் புகழ். ஏன் ஊதினார்? இதுதான் மீட்பை கொண்டு வருகிறது. இந்த ஊதுதல் தான் மீட்பை கொண்டு வருகிறது. எங்கே போகணும் நம்ம இதுக்கு? ஆதியாகமத்தில் நம்ம படிக்கிறோம். கடவுள் மனிதனை எப்படி படைத்தார்? மண்ணிலிருந்து படைத்தார். மண்ணில் களிமண்ணை ஒரு உருவம் செய்தார். தன்னை போன்ற ஒரு உருவத்தை செய்து தன் ஆவியை அவன் மேல் ஊதினார். இங்கே ஊதுறார் பாருங்க, அங்க ஊதினார் என்று படிக்கிறோம். அப்போ அந்த ஊதின ஆவி அவனிடம் இருந்ததா? இல்லை, அவனை விட்டு போயிடுச்சு. அதனாலதான் மறுபடியும் இயேசு கிறிஸ்து வந்து அதை ஊத வேண்டி இருக்கிறது. எப்படி போச்சு அந்த ஆவி? நமக்கு தெரியும். அவன் கடவுளுக்கு கீழ்ப்படிவதை விட பிசாசுக்கு கீழ்ப்படிந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அப்போ அப்படி கீழ்ப்படிந்ததனால் அவர் ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, அன்ற நாளில் நீ இந்த மாதிரி நான் ஒரு மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது சொன்னேன், அதை நீ என்னைக்காவது சாப்பிட்டேன்னா நீ சாகவே சாவாய், ஜாகிரதைன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அவன் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்ட உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அவன் தான் நிர்வாணியாக இருப்பதாக உணர்ந்தான். இந்த நிர்வாணம் என்பது என்ன? கைவிடப்படுகிற நிலை. ஒருவன் நிர்வாணமாக ஒரு ரோட்டில் நிற்கிறான் அப்படின்னா அவன் புத்தி போயிடுச்சுன்னு அர்த்தம். புத்தி பேதலிச்சு போச்சு. இல்லை, அவனை யாராவது பிடிச்சி அவனை நிர்வாணப்படுத்தி நிற்க வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ஊர் மொத்தமும் சேர்ந்து அவனை கைவிட்டுடுச்சு, அவனை உதைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? தண்டிப்பதற்காக. இப்படித்தான் அவன் அந்த பழத்தை சாப்பிட்டவுடன் அவன் தான் நிர்வாணியாக இருப்பதாக உணர்ந்தான். என்ன ஆயிடுச்சு? கடவுளுடைய ப்ரொடெக்ஷன் அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இதுதான் சாவு. சாவு என்பது என்ன? நீ சாகவே சாவாய் என்பது என்ன? அவனுக்கு சாவாக வந்து சேர்ந்தது என்ன? கடவுள் சொன்னாரு, போய் இந்த இடத்த விட்டு போயிடு, வெளியே போ, இந்த தோர்த்தே. நீ போகிற இடத்துல உனக்கு இனிமே சீதோஷ நிலையே வித்தியாசமாக இருக்கும். வேர்த்து கொட்டும், உனக்கு வானத்தையே பார்ப்ப, சூரியன் உன்னை சுட்டரிக்கும்.
ஆமாம், இப்போ உனக்கு ஃப்ரீயாக இருந்தது எல்லாமே இல்லை. நான் உனக்கு எல்லாமே ஃப்ரீயாக இங்கே கொடுத்துருந்தேன். பழம் சாப்பிட்றதுக்கு அது இது எல்லாம் இன்பவனமாக இருந்தது. இப்பொழுது நீ அதற்கு ஒரு விலை கொடுக்கணும். இதே உனக்கு அங்கே கிடைக்கும், ஆனால் நீ அதற்கு விலை கொடுக்கணும். என்ன என்ன விலை? நீ உழைத்துத்தான் அதை பெற வேண்டும் என்ற அந்த விலை, அந்த உழைப்பு, கடின உழைப்பு என்பது தான் கடவுள் அவனுக்கு கொடுத்த சாபம். யோசிச்சு பார்க்கலாமா? நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் கடின உழைப்புக்குள் உட்படுகிறோம்? இந்த உலகம் சொல்லித்தரும், கடினமாக உழைச்சாதான் முன்னுக்கு வர முடியும் என்று சொல்லித்தரும். அதுதான் உலகத்தினுடைய படிப்பினை. ஆனால் கடவுளுடைய படிப்பினை அது அல்ல. கடவுள் மனிதனை அப்படி உருவாக்கவில்லை, இல்லையா? இந்த மண்ணை பண்படுத்து என்று ஒரு வார்த்தை தான் சொன்னார். பண்படுத்தினா அவனுக்கு அங்கெல்லாம் பெருசா வேர்க்கலைங்க. ஏன்னா அது இன்பவனம். அங்கே வேர்வை இல்லை, அங்கே சோர்வு இல்லை. அந்த இடத்துல அவன் மிக இன்பமாக இருந்தான் என்று நம்ம படிக்கிறோம். தன்னுடைய உடம்பே அது நிர்வாணம் என்பதை கூட அவன் அறியாத ஒரு பக்குவப்பட்ட அந்த ஒரு நிலையில் அவன் இருந்தான். உண்மையிலே அதுதான் பக்குவம், இல்லையா? அந்த பக்குவம் போய்விட்டது. இப்பொழுது அந்த கடவுளுடைய மாட்சிமை பொருந்திய அந்த ஒரு நிலை அவனிடமிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. ஆகவே அதைத்தான் சாவு என்று சொல்கிறோம். ஆகவே ஒரு நாள் சாவாங்க, எல்லாம் அது ரைட்டு. உண்மையான சாவு என்பது என்ன? இந்த உலகத்திலே நிறைய மனிதர்கள் சாவுக்கு உட்பட்டு தான் வாழ்கிறோம். எந்த சாவு? இஎம்ஐ சாவு, பணத்தின் மேல் இருக்கிற அந்த வெறி, அந்த சாவு, இல்லையா? நோய்வாய்ப்படுகிற அந்த சாவு, வீட்டில் எப்பொழுதுமே சண்டை சச்சரவு, இந்த சாவு, நண்பர்களிடம் கெட்ட பெயர் எடுத்து அந்த சாவு, அலுவலகத்திலே எப்பொழுதுமே நெருக்கப்படுகின்ற ஒரு நிலை, இப்படிப்பட்ட ஒரு சாவு. என்ன சம்பாதிச்சாலும் வீட்டில் பத்தலை, சாவு. வீட்டில் எது சொன்னாலும் பிள்ளை கேட்க மாட்டேங்கிறான், எதிர்த்து பேசுகிறான், அவன் நம்மளே அடிக்க வர மாதிரி கூட ஆகுது பல நேரத்தில், சாவு. பெத்த பெண்ணு அம்மாவை முடிய பிடிச்சி இழுத்து கீழே தள்ளுறா, இப்படிப்பட்ட சாவு. பாருங்க, எதிர்த்த வீடுகளோட ஒரு சண்டை, பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை, சாவு. பாருங்க, இப்படித்தான் எந்த காசு எடுத்துகிட்டு போனாலும் எதுக்கும் பத்த மாட்டேங்குது. எல்லா பொருளும் விலையாக இருக்குது. பொருள் விலையாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி சம்பாத்தியம் எனக்கு இருக்குதா? இல்லை, சாவு. தெரியாமல் ஒரு வீடை வாங்கிட்டேன், அதுக்கு இஎம்ஐ கட்ட என்னால் முடியல, ஒவ்வொரு மாதமும் சாவு. கொஞ்சம் கூட என்னால் இந்த வேர்வையை தாங்கிக்க முடியல, ஏசியை போட்டு கொஞ்சம் உட்காரலான்னா ஐயோ அந்த இபி பில்லை நினச்சா என்னால் ஏசி கூட போட முடியல, வேர்த்துக்கிட்டே தூங்கிடலாம், சாவு. கொஞ்சமாவது படுக்கலாம் அப்படின்னு பார்த்தா 10 கொசு வந்து என்னை சுற்றி கடிக்குது, என்னால் தூங்கவே முடியல, சாவு. இப்படிப்பட்ட சாவுக்கள் நம்மை எப்பொழுதும் அழுத்தி கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் இயேசு இவற்றிலிருந்து மீட்கத்தான் இங்கே வந்தார். அது பேர் தான் மீட்பு. இப்போ என்ன மீட்பு இது? அதனால்தான் பாருங்க, அவனிடம் ஊதினார் பாருங்க, ஆதாமிட்ட. அந்த ஊதுதல் அவனிடமிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. எப்பொழுது அவன் கீழ்ப்படிய மறுத்து பிசாசுக்கு கீழ்ப்படிந்தானோ, ஏனால் பிசாசு ஏற்கனவே தண்டிக்கப்பட்டவன். அவன் யாராக இருந்தான்? அவன் வானதூதர். பிசாசு என்பவன் வானதூதனாக இருந்தான். ஆகவே அவன் நினைத்தது என்ன? கடவுளை எதிர்க்கும் அந்த மனப்பான்மை, கடவுளை விட்டு அகன்று போகும் அந்த ஒரு தன்மை. அதாவது கடவுளுக்கு கிடைக்கிற மகிமை எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆகவே அதை அவன் செய்தும் காட்டினான். இன்று வரை அவன் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்கிற சில பேரை தவிர மற்றெல்லவரும் என்ன செய்கிறார்கள்? சிலை வழிபாடு செய்கிறார்கள். என்ன அர்த்தம்? சிலை என்றால் என்ன? கடவுள் ஆதி ஆகமத்திலிருந்து கடைசி வேதாகமத்தின் கடைசி பகுதி வரைக்கும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரே காரியம் என்ன? சிலை வழிபாடு செய்யாதே. ஒவ்வொரு ஆகமத்திலும் அவர் அதைத்தான் சொல்வார். என்னை தவிர உனக்கு வேறு கடவுள் இல்லை, என்னை வணங்கினா சுபிட்சமா இருப்ப, என்னை நீ எதிர்த்தா உனக்குள் பிரிவினை, உனக்குள் சாவு. இந்த பிரச்சனையெல்லாம் சொன்ன, இந்த பிரச்சனைக்குள்ளெல்லாம் உட்படுவேன். இதைத்தான் ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. இங்கதான் நாம யாராக இருக்கிறோம் என்று நாம் அறிவோடு கடவுளை தேடுறது, எதை விட்டுட்டு எது இப்படி கடவுள்கிட்ட போறது. ஆகவே நம்ம பார்க்கிறோம், அதெல்லாம் விண்ணரசு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னார் இயேசு. என்னைக்கு இயேசு வந்துட்டாரோ அன்னைக்கே விண்ணரசு வந்துருச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாலே இந்த உலகத்தில் விண்ணரசு வந்து விட்டது. ஆனால் அது எல்லோரிடம் இருக்கிறதா? இல்லை. யார் இயேசுவை மட்டுமே தேர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடம் விண்ணரசு கூடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் மீட்பு. ரட்சிக்கப்படுகிறோம் என்று நம்ம சொல்கிறோம் என்றால், ரட்சிப்பு என்பது இதுதான்.
என் வாழ்க்கை சமாதானம் உள்ள வாழ்க்கையாக மாறி இருக்கணும். அதுதான் ரட்சிப்பின் அடையாளம். வேற எந்த அடையாளம் தேவையில்லைங்க. என் வாழ்க்கை சமாதான வாழ்க்கையாக மாறி இருக்கணும். அதுதான் ரட்சிப்பின் அடையாளம். என் வாழ்க்கை மற்றவர்களைப் போல அப்படியே கடினமா உழைச்சி, கடினமா பண்ணி, கடினமா அப்படியே காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சி இந்த மாதிரி பெரிய வெற்றியாளர்கள் என்று சொல்லக்கூடிய, உலகத்தின் வெற்றியாளர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை இல்லை. கொஞ்சமாக தான் உழைப்போம், ஆனால் நல்லாவே கடவுள் கொடுப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்திருக்கணும் நமக்கு. கடின உழைப்பு தவறா என்றால் தவறு, உலகத்துக்கானது அது. கடவுள் கடின உழைப்புக்காக மனிதனை படைக்கவில்லை, இன்பவனத்தில் தான் படைச்சாரு. அவன் செய்த தவறினால் தான் கடின உழைப்புக்குள் அவன் உட்பட்டான். அவன் செய்த தவறினால் தான் வேர்வைக்குள் அவன் மாட்டினான். இதெல்லாம் நமக்கு யாரும் கிளியரா சொல்லி தரதில்லை. வேதாமத்தை படிச்சா அப்படித்தானே தெரியுது, அப்படிதான் இருக்கு. ஆகவேதான் இறையரசு உனக்குள் வந்து விட்டது என்றால் என்ன அர்த்தம்? சமாதான வாழ்வுக்குள் வந்து விட்டாய். மறுபடியும் நீ இறையரசுக்குள் உட்பட்டு விட்டாய் என்றால் என்ன அர்த்தம்? மறுபடியும் நீ அந்த இன்பவனத்து வாழ்க்கைக்குள் நீ போய்விட்டாய். இதை தருவதுதான் இயேசு கிறிஸ்து. இவர்தான் மீட்பர். இந்த மீட்பை கொண்டு வந்தார் அவர். உன்னை இங்க இருந்து மீட்டு, அதாவது தள்ளப்பட்ட நீ இந்த இன்பவனத்திலிருந்து தள்ளப்பட்ட உன்னை மீட்டு அவர் மறுபடியும் இன்பவனத்துக்கு கூட்டி வர்ற வேலையை செய்யறது தான் இயேசு கிறிஸ்து வந்தார். 2 வேலையை செஞ்சார் அவர். அதுக்கும் மேலான ஒரு திட்டத்தோடும் இயேசு கிறிஸ்து வந்தார். அதைத்தான் ரொம்ப தேர்ந்து கொள்ளப்பட்ட அந்த மக்களிடம், எல்லாவற்றையும் உலகத்தை துச்சமென நினைத்த அந்த சீடரிடம் மட்டும் அவர் சொன்னார், நான் போய் மேல என் தந்தைக்கு இருப்பிடங்கள் பல இருக்கிற, அதில் ஒன்றை ஏற்பாடு செய்துவிட்டு உங்களை அழைத்து போவேன்னு சொன்னார். இது மீட்புக்கு மேலான ஒரு வேலை. மீட்பு என்பது வேறு, இது வேறு. இது அதற்கு மேலானதாக. பாருங்க, இந்த டிஃபரன்ஸ் நம்ம எங்க பார்க்க முடியும்? பவுல் அழகா சொல்லுவார் இல்லையா, உள்ளத்தில் விசுவசிப்பவன் வாயினால் அறிக்கையிடுபவன். இப்படி 2 விஷயத்தை சொல்லுவார். வாயினால் அறிக்கையிடுபவன் மீட்பு அடைவான். உள்ளத்தால் விசுவசிப்பவன் கடவுளுக்கு ஏற்புடையவன் ஆவான். ரைட்? 2 வேற நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்போ உள்ளத்தால் விசுவசிப்பது என்பது என்ன? இன்னைக்கு 2ஆம் வாசகத்துல நம்ம அதை படிக்க முடியும். வேணா படிச்சுட்டு நம்ம வரலாமா? 1 கொரிந்தியர் 12 3 7 12 13. பாருங்க இங்க என்ன சொல்றாரு பாருங்க. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறெவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது, இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் தான் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்வார்கள் என்று சொல்றப்ப என்ன புரியுது நமக்கு? பாருங்க, இங்கதான் நாம யாராக இருக்கிறோம். நான் யாரையும் டிஸ்கரேஜ் பண்றதுக்கோ அப்படிலாம் நான் இங்க பேசல. பட் நாம் சரியாக புரிந்து கொண்டால் தான், உண்மையை அறிந்து கொண்டால் ஒழிய கிறிஸ்துவுக்குள் நாம் போகவே முடியும். அதை அறிந்து கொள்ளாமல் நாம் போக முடியாது கிறிஸ்துவுக்குள். ஆகவே நம் வாழ்க்கை இந்த பிரசங்கத்துக்கு ஒத்து இருக்கிறதா விரோதமாக இருக்கிறதா என்றால் நாம தான் அதை தெரிஞ்சு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொருத்தர் தான் தெரியும். ஆமா, பாருங்க என்ன சொல்றாரு, இயேசுவே ஆண்டவர், அதாவது he is only அப்படின்னு சொல்றாரு. அவர் மட்டுமே ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை யாருக்கு வருமா? பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்குத்தான் அது வரும் என்று சொல்கிறார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம கத்தோலிக்க கோயில்களில இங்க என்ன நடக்குது? கத்தோலிக்க கோயிலில் மட்டும் இல்லை, மற்ற சபைகளிலும் இவை பலவாறு வேறு விதமாக நடக்கிறது. கத்தோலிக்க கோயிலில் இங்கே என்ன நடக்குது? இயேசுவே ஆண்டவர் என்று சொல்கிற அந்த வாய்கள் உண்டு. ஆனாலும் மரியாள், அந்தோனியாரு இப்படி சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு. அவ்வளோ புனிதர்கள், ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு புனிதர்களின் பெயரில் உண்டாக்கப்பட்டு வைத்திருக்கிறது. நம்ம அதை தெரிஞ்சிருக்கிறோம், அப்படிதானே? அப்போ இங்கே நம்ம என்ன சொல்லுகிறோம்? இவர்கள் வழியாக என்று சொல்லுகிற அந்த ஒரு மன்றாட்டுக்களை நாம் நிறைய வைத்திருக்கிறோம். இவர் வழியாக அவரோடு, இவர் வழியாக அவர் இயேசு விட்ட அப்படி கேட்கிறது. மரியாள் எப்படியுமே எங்களை விண்ணகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க, இப்படி சொல்லுகிற அந்த ஒரு தன்மையை பார்க்கிறோம். மரியாள் ரத்தம் சிந்தவில்லை, இயேசுதான் ரத்தம் சிந்தினார். இயேசுவின் ரத்தத்திற்குத்தான் மற்றவர்களே பாவங்களை போக்கும் வல்லமை அவருடைய ரத்தத்திற்கு மட்டுமே உரித்தானது. வேற எந்த ரத்தத்துக்கும் அதுக்கு வல்லமை கிடையாது. ஆனாலும் இதை நாம் அறிந்திருக்கிறோமா? அறிஞ்சிட்டா எப்படி நாம் எதை செய்ய முடியும்?
சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர், வேற எவரும் ஆண்டவர் அல்ல. இன்னைக்கு நாம பிஷப்பை கூட ஆண்டவரே அப்படின்னு போய் கூப்பிடுறோம். கேவலமா இல்ல? அறிவு இருக்கா இல்லையா? நமக்கு அறிவு இருந்தா இந்த பைபிளை ஒழுங்கா படிச்சா நாம இப்படி எல்லாம் சொல்லுவோமா? இல்ல, அவங்களுக்கே அறிவு இருந்தா எங்களெல்லாம் இப்படி கூப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கல்ல. ஒரு முறை ஜோஷுவா இல்ல அவர்கிட்ட ஒரு முறை யாரு, நம்ம இங்கே வந்துருவோம், எங்க திருவள்ளிப்பாட்டிலே வந்துருவோம். ஒரு திருக்காட்சி காண்கிறார். யாரு? அருளப்பர் யோவான். அவர் என்ன செய்கிறார்? அந்த வானதூதரை வணங்குகிறார். வானதூதர் சொல்றாரு, நோ, என்ன வணங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இன்னும் என்ன படைத்தவர் ஒருவரையே வணங்க வேண்டும், என்ன வணங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்படி இங்கே இருக்கிற மனிதர்கள் கூட அப்படி சொல்வதில்லை. வானதூதரே சொல்றாரு, ஆனா மனிதர்கள் கூட சொல்வதில்லை. ஆண்டவரே எனக்கு ஆண்டவர் ஒருவரே, இயேசுவே ஆண்டவர், என்னெல்லாம் ஆண்டவர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ற எத்தனை பேரை நம்ம பார்க்கிறோம்? பாருங்க, இதுதான் கொஞ்சம் நம்ம யோசிக்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா? இப்படி அப்போ நம்ம அப்படி சொல்றது இல்லை. இயேசுவே ஆண்டவர், வேற எதுவும் எனக்கு ஆண்டவர் இல்லை, வேற எதுவும் எதுவும் எனக்கு தெய்வங்கள் கிடையாது அப்படின்னு சொல்ற நிலைமைக்குள்ள நாம இல்லை. அப்படின்னா பரிசுத்தாவியானவர் நமக்கு வரவில்லை. ஏன்னா இந்த வார்த்தை சொல்லுதே, பரிசுத்தாவியை பெற்றவர் தான் இப்படி சொல்ல முடியும் என்று வார்த்தை பாருங்க. இப்படி சொல்றதே மீட்பை கொண்டு வரும். வாயினால் அறிக்கையிடுவது, சரிதானே? வாயினால் அறிக்கையிடுவது. இந்த மீட்பு என்பது என்ன? ஏற்கனவே நான் சொன்னேன், அது இன்பவன வாழ்க்கைக்கு உன்னை மறுபடியும் அழைத்து வருவது. இன்பவனம் எங்க இருந்தது? இந்த பூமியில் தான் இருந்தது. வானகத்தில் இல்லை இன்பவனம், இந்த பூமியில் தான் இருந்தது. ஆகவே இன்பவனத்திலிருந்து பெரும் உழைப்புக்கு, கடின உழைப்புக்கு, அதிருப்தியுள்ள ஒரு உலகம் திருப்தி என்று சொல்கிற அதிருப்தியான ஒரு வாழ்க்கை முறைக்கு தள்ளிவிட்ட அந்த நிலை. ஆகவே மறுபடியும் சமாதானம் என்று ஆண்டவர் என்று சொன்னார்களே, உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக என்று சொன்ன அந்த அலைகளிப்பில்லாத, அந்த அபலைத்தனம் இல்லாத, கைவிடப்படாத, நிர்வாண நிலை இல்லாத, இல்லையா, உன்னை அவர்தம் சட்டைக்குள், அவர்தம் போர்வையால் உன்னை போர்த்துகிற, அவருடைய நேரடி பராமரிப்புக்கு உட்படுகிற அந்த ஒரு வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து வருகிறார்கள். அதான் இறை அரசு என்று சொல்கிறோம். அது எல்லோருக்கும் கிடைப்பதல்ல. யாருக்கு கிடைக்கிறது? இந்த பரிசுத்தாவியினால் வரம் பெற்றவர்கள். பாருங்க, அதற்குத்தான் நம்ம முதல் வாசகத்துல பார்த்தோம், இயேசு கிறிஸ்து மறுபடியும் கடவுள் ஆதாமின் மேல் ஊதியதை போல இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன், கடவுள் தான் அவர் வந்து மறுபடியும் ஊதுகிறார் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த ஊதுதல் என்பது என்ன? மறுபடியும் அவன் அந்த இன்பவனத்திற்குள் வாழும் வாழ்க்கைக்கு அவனை மறுபடியும் அழைத்து தான் மீட்பு. இந்த ஊதுதல், இயேசு ஊதின அந்த ஊதுதல் தான் மீட்பை கொண்டு வருகிறது. சமாதானம், அலைவாயாத, பயப்படாத, நான் உயிரோடு தான் இருக்கிறேன், வா மறுபடியும் என்னுடைய சமாதானத்திற்குள் வா என்று அழைத்து வருகிற இயேசு தான் மீட்பை கொண்டு வந்தார். சரிதானே? பாருங்க, இப்படித்தான். அப்ப உள்ளத்தால் விசுவசித்தவன் என்ன செய்கிறான்? இறைவனுக்கு ஏற்புடையவனாகிறான். அப்ப உள்ளத்தில் விசுவசிப்பது என்பது என்ன? கடவுள் முதலிலே சொன்னாரு, நான் உங்களுக்கு கட்டளைகளை கொடுத்துருக்கிறேன், நீங்க அதை என்ன செய்யுங்கன்னா எழுதுங்க, எழுதி உன் நெத்திக்கு நடுவில் தொங்க விடு, எழுதி உன் சட்டையில அதை பின் பண்ணி தொங்க விடு, குஞ்சலங்களாக கட்டிக்கொள்ளுங்கள், உங்கள் ஆடை அந்த மேற்போர்வையிலே குஞ்சலங்களாக கட்டிக்கொள்ளுங்கள், கட்டளைகளை எழுதி தொங்க விடுங்க, உன் வீட்டு வாசற்படியிலே தொங்க விடு, நிலைக்காலிலே எழுது, இப்படிலாம் கட்டளை கொடுத்திருந்தார். அந்த கட்டளைகளை அவர்கள் படித்து அந்த கட்டளைகள் இப்படி வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர்களில் உண்டாவதற்காக அதை செய்தார். ஆனா அவர்கள் என்ன செய்தார்கள்? உள்ளத்தில் விசுவசிக்கவில்லை. அந்த கட்டளைகளை கடைபிடித்தார்கள், மேலோட்டமாக எல்லாவற்றையும் கடைபிடித்து முடித்தார்கள், உள்ளத்தால் விசுவசிக்கவில்லை. கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக அவர்களுக்கு மாற அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த கட்டளைகள் அவர்களுக்கு என்ன கொண்டு வந்தது? மலட்டுத்தன்மையை கொண்டு வந்தது, மமதையை கொண்டு வந்தது. எஸ், நான் எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறேன், நீ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுகிற, அடுத்தவர்களை குற்றப்படுத்துகிற நிலைமை அவர்களுக்கு கொண்டு வந்தது. இன்று நம்மில் பல பேர் இப்படி இருக்கிறோமா? எஸ், ஐ எம் தி பெஸ்ட், பட் நாட் யூ. நான் சொன்னதுதான் கரெக்ட், நீ தப்பு பண்ற, நீ பெரும் பாவி, நான் தான் பரிசுத்தன், நான் நீதிமான் என்று சொல்கிற அந்த ஒரு நிலைமை. பாருங்க, இது என்ன ஆயிடுச்சு? அதுதான் ஆண்டவர்
பரிசயத்தனம். இந்த பரிசயத்தனத்தினால பிரயோஜனம் இல்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காண மாட்டீர்கள், எங்கு தேடினாலும் உங்களுக்கு அவர் கிடைக்க மாட்டார் என்று அவர்களுக்கு சொன்னார். அப்போஸ்தலர் என்ன சொன்னார்? நீங்கள் தேடுவீங்க, ஆனால் கண்டடைவீர்கள், நான் வரும்பொழுது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், அப்படி சொன்ன இயேசுவை பார்க்கிறோம். இதுதான் மீட்பு. இவர்கள் யார்? உள்ளத்தில் விசுவசிப்பவர்கள், உள்ளத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆமா, சில பலகீனங்கள் உண்டு, எல்லா தப்புகளும் செய்வாங்க. ஆனா ராயப்பட்ட பேதுருவிட்ட ஆண்டவர் 3 முறை கேட்டவன் அவர் அழுதுட்டார். என்னப்பா என்ன இப்ப திருப்பி திருப்பி கேட்குறீங்களே, என்னுடைய உள்ளத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்ல, நான் உங்களை அன்பு செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் தானே, மறுதளிச்சிருக்கிறேன், அது பண்ணியிருக்கிறேன், இது பண்ணியிருக்கேன், ஆனா உங்களை விட்டா நான் உங்களை தானப்பா முழுசா அப்படின்னு சொல்கிறேன். ஆண்டவர் அவனை கட்டி அணைச்சிக்கிட்டார்ல, என் ஆடுகளை மேயின்னு சொன்னார். ஆமாம், அந்த மாதிரி ஒரு இது பாருங்க. இது உள்ளத்தால் விசுவாசம் கொள்வது. உள்ளத்தில் விசுவசிப்பவர்கள் இறைவனுக்கு ஏற்புடையவராகிறார்கள். ஆண்டவர் அதனால தான் சொல்லிட்டாரு, அவர்களை என்ன சொல்றாரு, தன் உரிமை சொத்தாக, தன் சொத்துக்களின் உரிமை குடிமகனாக அவனை ஏற்றுக்கொள்கிறார் என்று. இதில் நீங்கள் இருக்கிறீங்களா? I can say proudly, நான் அது உள்ள இருக்கிறேன். ஆமா, என்ன மாதிரி நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, இருக்கணும், எனக்கு பர்சனலா தெரியாது. பட் இதை கேட்கும் பொழுது அந்த உணர்வு உங்களுக்கு உண்டாகிறதா? மீட்பு என்றால் என்ன? இந்த உலகத்திற்கானது. இந்த உலகின் அட்டூழியங்களிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து நம்மை மீட்டு நமக்கு இந்த உலகத்திலேயே இறையாட்சிக்குட்பட்ட ஒரு வாழ்க்கையை தருவதுதான் மீட்பு. ஆனா இதை வாயினால் அறிக்கையிட்டு நாம் இதை பெற முடியும். ஆனால் உள்ளத்தால் விசுவசித்தால் நாம் இறைவனுக்கு ஏற்புடையவராக முடியும். இது நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? நம் வாழ்க்கையில் நாம் அது அனுபவிப்பது, இயேசுவின் கட்டளைகளை நாம் கடைபிடித்து அனுபவிப்பது. அதாவது வெறும் கட்டளைகளை 10 பேருக்கு பொட்டலம் வாங்கி கொடு, நீ நான் வந்தேன், நீ தண்ணி குடித்தியா, நீ சிறையில் இருந்த என்னை பார்க்க வந்தியா, இப்படின்னு கேட்கறதெல்லாம் என்னது அது? இதுதான் மீட்பின் அடையாளமாக இருக்கிறது. மீட்பின் அடையாளமாக இருக்கிறது. 10 ரூபாய் கரெக்டாக கொடுத்தியா, இதெல்லாம் மீட்பின் அடையாளமாக இருக்கிறது. ஏன்னா இயேசுதான் ஆண்டவர்னு சொல்றது. ஆனாலும் பாருங்க, இப்படி செய்யறவங்கலாம் என்ன செய்வாங்க? நிறைய பேரை பார்க்கிறோம், அந்தோனியார்ட்டையும் போய் நிற்பாங்க, மாதாட்டையும் போய் நிற்பாங்க. இல்லை சில பேர் சனி பகவான்கிட்டையும் போறவங்களா இருக்கிறாங்க. இங்கேயும் வருவாங்க, அங்கேயும் போவாங்க, திருட்டுத்தனமா செய்யறவங்களாங்க. ஐயப்பன் சாமிகிட்ட போறவங்களாவும் இருப்பாங்க. சில பேர் தர்காவுக்கு போறவங்களாவும் இருப்பாங்க. தர்கா இஸ் நத்திங் பட் தி சேம் வாட் தே, ஏன்னா புனிதர்கள், அதாவது அவர்கள் மாஸ்க் என்றால் வேற இல்லையா, மாஸ்க் வேற, தர்கா வேற. இப்போ மாஸ்க் போகிறது அல்லாவை தொழுவதற்காக போகிறார்கள். தர்கா என்றால் என்ன? அவர்கள் வாழ்ந்த மனிதர்கள் புனிதர்களாக மதிக்கப்படுபவர்களுடைய இடங்கள், அந்த இடங்களுக்கு போது தர்கா. அதான் நாமளும் அதுதான் செய்கிறோம் இல்லையா? நாம் கிறிஸ்து மட்டுமே ஆண்டவர் என்ன சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? புனிதர்கள்ட்டையும் போவோம், இங்கே போவோம், அங்கே போவோம், இங்கே தண்ணி வருதான், அங்கே மாதா கண்ணடிக்கிறாங்க, இங்கே ஒத்தக்காலில் நிற்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வந்துக்கிட்டு இருப்போம். அந்த தண்ணி எடுத்துகிட்டு வருவோம், அந்த தண்ணி எடுத்து குடிப்போம், இந்த வேலையெல்லாம் பண்ணுவோம். பழைய ஏற்பாட்டு முறைகள் எல்லாம் நாம் செய்வோம். இப்படியெல்லாம் நாம் செய்யும் பொழுது இயேசுதான் ஆண்டவர்னு எப்படி சொல்கிறோம்? எங்களுக்கு நிறைய ஆண்டவர் இருக்கிறாங்க, அதில் இயேசுவும் ஒரு ஆண்டவர். அப்படித்தானே? நிறைய இந்து மக்கள் அப்படித்தான் செய்வார்கள் இல்லை? அவர்கள் எல்லா கோயில்களுக்கும் போவதை போல நம்ம கோயில்களுக்கும் வந்து போவார்கள். 10ஓடு 11ஆவது கடவுள், தெய்வம் என்று சொல்கிற அந்த ஒரு நிலை. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்பவன் வேற எதன் பின்னாலும் போக முடியாது, யார் பின்னாலையும் போக முடியாது. காட்சிகளை நம்பி, கொலோசியர்களது திருமுகம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், காட்சிகளின் பின்னால் போபவர்கள். இவர்கள் எல்லாம் யார்? கற்பனைகளின் பின்னால் போபவர்கள். தனக்கு வந்த கனவுகள் அதை காட்சிப்படுத்தி அதன் பின்னால் போபவர்கள். இவர்கள் எல்லாம் அல்ல, வேதாகமத்தின் பின்னால் போபவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் பின்னால் போபவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஆகவேதான் கடவுள் என்ன செய்கிறார்? மறுபடியும் அவர்கள் மேல் ஊதுகிறார். நீ ஊதப்பட்டிருக்கிறாயா? உன்மேல் கடவுள் மறுபடியும் ஊதி இருக்கிறாரா? ஊதி இருந்தா எந்த புனிதத்தினாலே நீ போக முடியாதே. ஊதி இருந்தா நீ வேற எந்த விதமான தேவையில்லாத காரியங்களையும் நீ செய்ய முடியாது. எந்த மனிதரையும் திருப்திப்படுத்துவதற்காக வேறு தெய்வங்கள் பின்னால் நீ போக முடியாது, செய்ய முடியாது, அப்படி செய்ய முடியாது. ஆகவே நாம் பார்க்கணும், கடவுளுக்கு ஏற்புடையவராக நாம் வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவை, எதை நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் பரிசுத்த ஆவியை பெற்று இயேசுதான் ஆண்டவர் என்று நிரூபிக்க நமக்கு தெரிந்திருக்க வேண்டும்.
மற்றவர்களை ஒதுக்கி. வேதாகம் முழுவதும் நாம் பார்க்கிற காரியம் அது மட்டும்தான். எப்பொழுதெல்லாம் வேறு தெய்வங்கள் பின்னால் போனார்களோ அவர்களுக்குள் என்ன ஆயிற்று? சமாதானமின்மை, பிரிவு உண்டாயிற்று, மற்றும் மற்றவர்கள் அவர்களை ஏய்க்கும் நிலை உண்டாயிற்று. மற்ற அரசர்கள் இவர்களை அடிமைப்படுத்தும் நிலை உண்டாயிற்று. ஆயிடுச்சு தானே? எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை கூவி அழைத்து நீர் ஒருவரே தெய்வம், எங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை ஐயா என்று அவர்கள் மனம் திரும்பிய நிலைக்கு வருகிறார்கள். அவர்கள் மீட்கப்பட்டார்கள். அவர்கள் அடிமை நிலையிலிருந்து மீட்கப்பட்டார்கள். அவர்களுக்கு மறுபடியும் செல்வ செழிப்பான ஒரு வாழ்வு அமைந்தது. இப்படிதான் நம்ம பார்க்கிறோம். ஆகவே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? நம்ம வீடு எந்த நிலையில் இருக்குது? நம்முடைய ஜாபு, நம்முடைய மற்ற நிலைகள்லாம் எப்படி இருக்குது? அழிவுக்குட்பட்ட நிலையில், சாவுக்குட்பட்ட நிலையில். ஒரு இடத்துல போய் நம்ம கடவுளை வணங்கிட்டு இன்னொரு இடத்துல நம்ம வேசித்தனம் பண்ணுறோமா? நிறைய பேர் பண்ணுறோம் தானே. வேசித்தனம் பண்ணுறோமா? மனைவிக்கு நிறைய நகை வாங்கி கொடுத்துட்டு, மனைவிக்கு நல்ல புடவையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வேறொரு பொண்ணோட போய் படுக்கிறோமா? நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது தானே. நிறைய பேருக்கு இருக்குது தானே. இப்படி நிறைய காரியங்களை செய்து விடுமே இல்லையா? வேறு விதமான காரியங்கள் எல்லாம், பணத்தை களவாடுவது, மற்றவர்களுக்கு போக வேண்டியதை பிடித்து கொள்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய செய்கிறோம் தானே. இப்படி செய்கிறவர்கள் பரிசுத்த ஆவியினால், ஆண்டவரால் ஊதப்பட்டவர்கள் இப்படி செய்ய முடியுமா? என்ன செய்ய முடியாது. அப்போ நாம் யாராக இருக்கிறோம்? அப்போ நம்ம யோசிக்கணும் தானே. உண்மை நிலைக்குள் உட்பட்டு இருக்கிறோமா அப்படி நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம அதை யோசிக்கணும் இல்லையா? பரிசுத்த ஆவியை பெற்றால் ஒழிய என்னென்ன காரியங்கள் இருக்குது பாருங்க. இப்போ இவர் தொடர்ந்து சொல்றாரு, அருட்கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்னைக்கு முதல் வாசகத்தை படித்தா ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு அப்படின்றது புரியும். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் இருக்கிறது என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை முதல் வாசகத்தை படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருத்துதர்கள் பணி 2ஆம் அதிகாரம் 1-11 பெந்தெகோஸ்தே நாளில் நடந்தது. இதுதான் நம்ம முதல்ல நம்ம பார்த்தோம். அந்த இன மொழி பாகுபாடுகள் உருவான அந்த ஆதியாகமம் 11 பாபேல் கோபுரம். இங்கே என்ன நடக்கிறது பாருங்க. பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினர். அப்பொழுது வானத்தில் கீழ் உள்ள அனைத்து நாடுகளிலிருந்து வந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழியிலேயே அவர்கள் பேச கேட்டு குழப்பம் அடைந்தனர். சொந்த மொழியிலே அவர்கள் பேச கேட்டு குழப்பம்தான் வந்திருக்குது. ஆனால் அது எப்படி நிவர்த்தியாச்சு அதை நம்ம கேட்கணும். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளிலே இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதப்படி என வியந்தனர். பார்த்தர், மேதியர், எலாமியர், மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியவர்களும், யூதரும் யூதம் தழுவியவரும், கிரேக்கர், அரபியராகிய நாம் நம்மொழிகளிலேயே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சம்திங் மார்வலஸ், ரைட்? அப்போ நம்ம பாபேல் கோபுரத்தில் நடந்த இந்த இன பாகுபாடுகள் இங்கே உடைக்கப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவரவர் மொழியிலே ஒருவர் பேசுவதை கேட்கிறார்கள். ஒருவர் பல மொழி பேசுவதை அவர்கள் கேட்கிறார்கள். சரி, இப்படி கேட்டதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சான்னா இல்லைங்க, புரியல. இது ஒரு அட்ராக்ஷனுக்காக, மக்களை ஒருங்கிணைப்பதற்காக. ஏனென்றால் இதுக்கப்புறம் தான் பீட்டர் எழுந்து நின்று எல்லோருக்கும் பொதுவாக ஒரே மொழியில் எல்லோருக்கும் அதாவது ஒருவர் பேசுவார், எல்லார் மொழியிலும் புரிந்து கொள்ளும்படியாக பீட்டர் மட்டும் பேசுவார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, எல்லாரும் சேர்ந்து இப்போ உளர்னதாக நீங்கள் நினச்சிங்களே, அந்த உளறலில் நாங்கள் இதைத்தான் சொன்னோம் அப்படின்றத அவர் சொல்லுவார் எல்லாருக்கும். அப்போ தான் அங்கே 3000 பேர் மனம் திரும்புவாங்க. அது நமக்கு தெரியும் தானே. சரி, இதுதான் யார் சொல்கிறாரு? பவுல் சொல்கிறாரு. இப்படி பிறமொழி பேசுகிற இந்த வரம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதாக நம்ம நினைக்கிறோமோ அங்கெல்லாம் அதை விளக்கி சொல்லும் வரம் பெற்ற ஒருவரும் அங்கே இருந்தால் தான் அது சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அது ரெக்கக்னைஸ்ட், அது உண்மையானது என்று சொல்கிறார். ஆகவே யாராவது திடீர்னு பலலக்க பலலக்கன்னு அப்படி பேசிட்டா அதை விளக்கம், அதுக்கு என்ன விளக்கம்?
அது தெரியணும். அது அங்கே விளக்கப்படவில்லை என்றால், அது என்ன என்று சொல்லப்படவில்லை என்றால் அது ஒரு டிராமா அப்படின்னு சொல்றாரு பவுல். இன்னைக்கு பாருங்க, இது டிராமா இல்லை, இது நிஜமா நடந்தது. ஏன்னா இது விளக்கத்தை பீட்டர் ரொம்ப அழகா நிறைய சொல்லிட்டார் எல்லாருக்கும். அது ரிசல்ட்டை நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நம்ம உண்மையிலேயே மறுபடியும் ஊதப்பட்டிருக்கிறோமா? கடவுள் நம்ம மேல் மறுபடியும் ஊதி இருக்கிறாரா? அப்படி ஊதினால் அதனுடைய அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டிருக்கிறதா? நாம் மறுபடியும் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதனுடைய அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட்டிருக்கிறதா? அந்த மீட்பில் நாம், அதான் ரட்சணியம் சொல்றோம், ரட்சணிக்கப்படுகிறது. அந்த ரட்சணியத்தில் நாம் தொடர்ந்து பயணம் செய்தால் ஒழிய நாம் உயிர்ப்பை பெற்று வேற்றுரு பெற்று வானகத்திற்கு போவது என்பது நடக்காது. ஆகவே மீட்கப்படுவது முக்கியம் அல்ல, அதை விட மிக முக்கியமானது அந்த மீட்பில் நாம் நிலை கொண்டு வாழ்வது. அப்போதுதான் நாம் எழுந்தருளி போக முடியும் பரலோகத்திற்கு. அதனால்தான் இந்த எழுந்தருளி போவது, பரலோகத்துக்கு போவதை பற்றி நிறைய இடங்களில் பேசப்படுவதே இல்லை. ஏன்னா இந்த மீட்பிலேயே நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த மீட்பை பற்றி சொல்லுவதிலேயே, இதை புரிந்து கொள்ள வைப்பதிலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதிலேயே நாம் தயங்கி நின்று கொள்கிறோம். உண்மையிலே இயேசு ஆண்டவர், இயேசு தான் ஆண்டவர் என்று சொல்வதிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இதை தாண்டி போனா தான் நம்ம அந்த யாத்திரிகத்திற்குள் நுழைய முடியும். அதற்கப்பதான் உயிர்ப்பை பற்றி நாம் பேச முடியும். சரிதானே? உயிர்ப்பை பற்றி பேச முடியும். ஏன்னா மீட்பு என்பது இந்த உலகத்திலே இருந்த அந்த இன்பவனத்து வாழ்க்கையை பெற்றுக்கொள்வது தான். உலகத்தை தாண்டி மேலே போய் நாம வேற்றுரு பெற்று பரலோக ராஜ்யத்தில் ஒரு பிரஜையாக நாம் மாறுவது, அது இதற்கு அடுத்த ஒரு பயணமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். குழப்புவதற்கல்ல, மிக ஆழமாக சிந்திங்க. இன்னைக்கு வார்த்தை இதைத்தான் பேசுது. இதுக்குள்ள நாமளும் படித்து இன்னும் அதிகமாக கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. ஆமென்.